ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு இந்த வராகி அம்மா சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எதை பற்றியும் யோசிக்காம முழு மனசோட நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு. என் அருளால் நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். கையில் எட்ட போகும் அதிர்ஷ்டத்தை நீ தவற விட்டாத. இதுவரைக்கும் எத்தனையோ முறை நல்லது நடக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து தள்ளி போயிருக்கு, தவறி போயிருக்கு, தாண்டி போயிருக்கு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையே நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ எல்லா அதிர்ஷ்டமும் பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் கூட உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என் கைகளில் ஒப்படைச்சிடு. உன் மனசுக்கும் புத்திக்கும் எது சரின்னு தோணுதோ, எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சால் போதுமே செல்லமே. நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீ கற்பனையில் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்காமலேயே நான் தருவேன். அது கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இரு. உன் காத்திருப்பும் கண்ணீருப்பும் என் அருளில் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசையாக காத்திருந்தியோ அது அனைத்தையும் நடத்தி தருவேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கானது எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. நீ மனசை அமைதியாக்கிக்கிட்டு பொறுமையாக இரு. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேனே செல்லமே. வராகி அம்மா வராகி அம்மான்னு தினமும் பலமுறை என் பெயரை சொல்லும் உனக்கு இனி உள்ள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தரதான் வந்திருக்கேன். உன் கவலையும் உன் மன கஷ்டமும் எனக்கு புரியுது. நான் உன்னை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நானே உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை இனி வெற்றி வாழ்க்கையாக மாறப்போகுது. தளராத உள்ளத்தோடு தைரியமாக நீ இருந்தீனா கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். முயற்சி செய்கிறவங்க ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக தடைகள் அனைத்தும் உடைந்து போகும் என் செல்லமே. தோல்வி வந்தாலோ பிரச்சனைகள் வந்தாலோ அப்படியே மனசுடைஞ்சு போகாத. தோல்வியும் பிரச்சனைகளும் தான் நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு அடையாளம்னு புரிஞ்சுக்கோ. தோல்வியை தாண்டி பிரச்சனைகளை தள்ளி விட்டுட்டு நீ வாழ்க்கையை வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. காலம் தள்ளி போனாலும் கடைசியில் வெற்றி கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். பொறுமைதான் உன் பக்தியின் அடையாளம். எப்போதும் நீ பொறுமையாக இரு. உன் வாழ்க்கைங்கிற யுத்தத்தில் போர்க்களத்தில் நீயே ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நானே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளையாக இரு. நம்பிக்கையோடு நீ நடந்து போகும்போது எல்லா வகையிலும் வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும் என் செல்லமே. எந்த விஷயமே இன்னைக்கு நடக்காட்டி நாளைக்கு நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு நடக்கும்னு நம்பி நிற்கிற மனசு தான் உண்மையான தைரியமான பலம் கொண்ட மனசு. எந்தெந்த விஷயம் நடக்கலையோ அது அனைத்தையும் இன்று இரவோடு இரவாக நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை இந்த வராகி அம்மா நான் முடிச்சிடுறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் தடைகள் வரும்போதும் நீ பின்னாடி போகாதே. தைரியமாக முன்னால் போ. உனக்கு முன்னால் இந்த வராகி அம்மா நான் வந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி வழிகாட்டுறேன். இந்த உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம். ஆனால் உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய உழைப்பு என்னங்கிறது, நீ எவ்வளவு பெரிய தைரியசாலிங்கிறது எனக்கு தானே தெரியும். எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா
கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க தான் போகிறேன். என்னையே சரணடைந்த உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தாமதமாகும் விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதே. இது எந்த விதத்திலுமே உனக்கான தோல்வி கிடையாது. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். உன் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதை எதிர்பார்த்து கேட்டியோ அது கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். கண்ட கண்ட விமர்சனங்களையும் யோசிச்சு நீ கவலைப்பட்டு வாழ வேண்டாம். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில்லு. ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது என் செல்லமே. நீ தப்பு செஞ்சா எங்கே அதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக தவறே செய்யாமல் இருக்க தான் யோசிக்கணும். இந்த மனிதர்கள் எப்போவுமே தப்பு செய்யும்போது தைரியமாக செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டீங்க. தப்பே செய்யாட்டி எதுக்காக பயம் வரப்போகுது? உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழ பழகு. வாய்ப்புகளே இல்லை, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியலைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு திரியிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் இந்த வராகியம்மா உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் பயன்படுத்தாத வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகளை மட்டும் சரியாக இறுக்கி பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டா உன்னை தோக்கடிக்க இங்கே ஒருத்தரும் இல்லையேன்னு செல்லமே. கண்ணுக்கு தெரியாமலேயே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத மரத்தின் வேர்களிடமிருந்து கற்றுக்கணும். ஒரு மரத்தை பார்க்கும்போது அதனுடைய இலை, தண்டு, கிளை, காய், கனி எல்லாமே தெரியுது. ஆனால் மரத்தின் வேர்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி பிடிக்கிறது அந்த மரத்தின் வேர்கள் தானே. அதே போல தான் நீயும் உன்னை சுற்றி இருக்கவங்கள தாங்கி பிடிக்கக்கூடிய வேறாக எல்லார்கிட்டையும் போய் நான் தான் செஞ்சேன்னு பெருமையாக சொல்லிக்காம உன்னால் முடிஞ்ச உதவியை உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. கண்ணுக்கு தெரியாமல் வாழ பழகுவதை இந்த வேர்களிடமிருந்து கற்றுக்கோ. எப்போதுமே சேர்த்து வைக்கிறதுனால உனக்கு எதுவும் குறைஞ்சி போகாது. ஒவ்வொரு செலவுக்கு முன்பாகவும் நீ கொஞ்சம் சேர்த்து வைக்க பழகு. தேவைப்படும் நீ சேர்த்து வைக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நிஜமான மதிப்பையும் மரியாதையுமே உனக்கு கொடுக்க போகுது. உன் தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நீ யாரையும் எதிர்பார்த்து வாழாமல் உன் கையை நம்பி வாழணும் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எந்த விதத்திலும் உன்னை வீழ்த்த நான் விட்டுட மாட்டேன். இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கறதே நீ சந்திக்கிற இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான். அதனால் கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த அடியை நோக்கி எப்படி எடுத்து வைக்கணுன்றதில் கவனம் செலுத்து. என்னை தவிர என்னை யாராலும் தேற்ற முடியாதுன்னு உனக்கே தெரியுமல்லவா. உன் மனசை தேத்திக்கிறதுக்கும் உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் நீ மட்டும்தான் சரியாக இருப்ப. ஏன்னா எதை சொன்னால் உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் உனக்கு ஆறுதல் சொல்ல அடுத்தவங்க உதவியை நாடாமல் அடுத்தவங்க உனக்கு தைரியம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்காம உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ ஆரம்பிச்சிடு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து இந்த வராகியம்மா உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். என்ன நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான சிறப்பான விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன்றத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாமே செல்லமே. என்ன ஆனாலும் இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருப்பேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன். என்னையே நம்பும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, தினமும் எதை நினச்சி நீ அழுகிற, யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத பல வேதனைகளையும் பல கஷ்டங்களையும் இந்த வராகியம்மா என் பாதத்தில் தானே வச்சுருக்க. கண்டிப்பாக நானே அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை ஆசீர்வதிச்சு இன்று இரவே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். இத்தனை நாளாக தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு இப்போ உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இல்லாத அளவுக்கு வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். நீ இழந்தது எல்லாமே மீண்டும் உன்கிட்டயே வந்து சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை ஏமாத்துறவங்களும் நீலா எங்கே திருப்பி கேட்க போகிற, நீலா எங்கே பெரிய ஆளாக ஆக போகிறான்னு நினச்சி உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் இப்போ உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் நெருங்கி வந்துருச்சு. உன்னை அவமதித்தவர்களும்
உன்னை ஏளனமாக பேசினவங்களும் உன்னை சாதாரணமாக நினச்சவங்களும் இப்போ உன் கண்ணு முன்னால் தலை குனிஞ்சுக்கிட்டு போக போகிறாங்க. அவங்க முன்னால் நீ தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வீட்டில் தள்ளி போயிட்டே இருந்த சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்கப் போகுது. கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு தலை நிமிரும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உன் கைகளில் பணத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். உன் உடம்புல இருந்த சோர்வும் மனசில் இருந்த கஷ்டமும் சரியாகி உனக்கான நல்ல பலன்களை நான் அள்ளி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை விட்டுற வேணாம். இந்த வராகி அம்மா நானும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி நீ என்கிட்ட வச்ச அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களும் என்னை வந்து சேர்ந்துடுச்சு என் செல்லமே. இனி சரியான நேரத்தில் உனக்கு சரியான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். எப்போதுமே மனசில் என்னை மட்டும் நினச்சிக்கிட்டே இரு. என் வராகி அம்மா என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு நீ தைரியமாக இருக்கணும். இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்குறேன். உன் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியால் மனநிறைவு அடையும்படி செய்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் கூட நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாற்ற போகுது. இத்தனை நாளாக பல முறை நீ என்கிட்ட கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து உன் வேண்டுதல்களை சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கை எப்போ மாறும்னு கேட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்த உனக்கு இன்று இரவோடு இரவாகவே அதற்கான மாற்றங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். நாளையிலிருந்து உனக்கான நல்ல வாழ்க்கை மாறுவதையும் அது சந்தோஷமாய் அமைதியாய் மகிழ்ச்சியாய் மாறுவதையும் நீ உணரத்தான் போற. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். எல்லா விஷயமும் நீ நினைச்சது போல நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என்னையே நம்பும் வாழும் உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன். எல்லா விஷயமும் நீ நினைச்சது போலவும் ஆசைப்பட்டது போலவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும்.